சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மீன் பொடி மாஸ். முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு 4 பீஸ் முள் இல்லாத மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு ஜீரகத்தை ஒரு பச்சை மிளகாய், 6 பல் பூண்டை நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தடவிக்குங்க. வச்சுட்டு மஞ்சத்தூள் நல்லா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ தனியாக வச்சு இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் மீடியம் சைஸ் தண்ணி விட்டுக்குங்க. ஒரு சின்ன பவுலில் நான் மீன்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் போடும்போது சுற்றியும் நல்லா எண்ணெய் தடவி வைக்குங்க. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது 2 டபுள் பாயிலில் வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் போட்டு வேக வச்சுன்னா மீன் உள்ள சத்தெல்லாம் போய் அதில் உள்ள சாரெலாம் இறங்கி வெறும் சக்கையாக இருக்கும். சாப்பிட்றப்போ நமக்கு டேஸ்ட் கிடைக்காது. அதில் இதுமாதிரி டபுள் பாயிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சுக்கிற மீனை முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி இப்போ நம்ம இதில் தாளித்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுக்கிற கடுகு, நுணுக்கி வச்சுக்கிற மிளகு ஜீரகத்தை உள்ள சேர்த்துடலாம். ஒரு 10 கருவேப்பிலை, எடுத்து வச்சுக்கிற பூண்டு, பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ உதுத்து வச்சிருக்கிற மீனை உள்ள சேர்த்துடலாம். நல்லா வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காய் உள்ள சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஃபிஷ் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. முள்ளில் தான் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முள் இருக்கக்கூடாது. நடுவில் மட்டும் இருக்கிற மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.